கோயம்புத்தூருக்கு வணக்கம். இந்த படத்தோட கதை எழுந்ததும் கோயம்புத்தூரில் தான். இந்த படத்தோடைய முதல் நாள் ஷூட்டிங் கொடிஷியால தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹாப்பி ஃபிலிமை எழுதுறதுக்கு காரணமாக இருந்தது கோயம்புத்தூர், அதோட என்விரான்மெண்ட், என் ஃபேமிலி, நான் இருந்த குபேர விஸ்தாங்கிற சரவணம்பட்டி ஏரியா. ஸோ ஒரு ஹாப்பி ஃபிலிமாக வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சிறுக ஆரம்பிச்சு இன்னைக்கு வெற்றி அப்படின்னு நாங்கள் இறங்குறப்ப தான் எங்களுடைய ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் கால் பண்ணார், ஆல் ஓவர் த வேர்ல்டு பெரிய ஹிட்னு சொல்லி. அப்படிப்பட்ட வெற்றியை பரிசாக கொடுத்த தமிழக மக்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எப்போதுமே ஒரு நல்ல படத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை பாராட்டிகிட்டே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆதரவும் அவருடைய அரவணைப்பும் கைதட்டல் தான் எங்களை மாதிரி இயங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ கோயம்புத்தூர். ஏன்னா வந்து இந்த படம் வந்து ராம் சார் கோயம்புத்தூர் தான், நம்மகிட்ட கோயம்புத்தூர்ல வந்தால் அந்த கதையெல்லாம் சொல்லுவார். ஷூட்டிங் எங்கேன்னு கேட்டால் கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படின்னாரு. ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம், நிறைய தடவை கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு எப்படி வந்திருக்கோம், ஒரு படத்துடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ தோழர் சிவா சார், ரொம்ப நன்றி உங்களுடைய ஹெல்ப்புக்கெல்லாம். அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் வந்து எப்பவுமே வெரி வெரி அப்ரிஷியேட்டிங் அண்ட் வெரி வெரி என்கரேஜிங். ஸோ இந்த வெற்றியை ஃபர்ஸ்ட் டே நேற்று நைட்டு 1 மணிக்கு சார், நீங்கள் தூங்க 2 மணிக்கா சார்? 2 மணிக்கு தூங்கி காலைல 6 மணிக்கு எங்கள் எல்லாரையும் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ see all in theaters over watches, very excited. Thank you so much. ஒரு சின்ன கேக் கட் பண்ணிடலாம். கோயம்புத்தூர் தான் கதை எழுதின ஊர் கோயம்புத்தூர்னால கோயம்புத்தூர் கொஞ்சம் ஜாலியா தானே இருக்கு. இல்ல கோயம்புத்தூர் ஜாலியா தான் இருக்கு. எனக்கே அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அது நல்லா தானே இருக்கு, சந்தோஷமா தானே இருக்கு, அதை என்ஜாய் பண்ணலாமே. ரவிவர்மன் போன் பண்ணாரு, ராங் காம்பினேஷன் ரைட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாரு. கேமராமேன் ரவிவர்மன் சார் சொன்னாரு. யாராதரா விழுந்துட போறேன். இப்ப என்னோட இது என்னன்னா, எந்த நடிகர் வந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அது கதைக்குள்ள வரணும். சிவாவோட பலம் நகைச்சுவை. நம்ம அந்த கதை எழுதுறப்ப யதார்த்தமாவும் இருக்கணும், அவருடைய நகைச்சுவை அதுக்குள்ள இயல்பாவும் வரணும். இதுதான் அது. மம்முடி சார் வச்சு படம் எடுத்தாலும் சரி, சிவா வச்சு படம் எடுத்தாலும் சரி, அந்த ஹீரோனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்றதா என்னுடைய வேலை. இந்த படத்துக்கு பொருத்தமா போச்சு. இல்ல நம்ம லைஃப் நீங்க 4 படம் தான் எடுத்துக்கோங்க, 5வது படம் எடுத்துருக்கோம், இப்படி எடுப்போம், பேய் படம், எல்லா படமும் எடுக்கலாம். இன்ஸ்பிரேஷன் லைஃப் சந்தோஷமா தானே இருக்கீங்க இல்லையா? இல்லையா? இல்ல நீங்க கேக்குறத பார்த்தா ஏன் சந்தோஷமான படம் எடுத்தீங்க, ஏன் சந்தோஷமான படம் எடுத்தீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து சந்தோஷமான படம் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதுன்னா இல்ல, படம் நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பு உங்களை கஷ்டப்படுத்துதா? இல்லையே, அவர் சந்தோஷமா தான். ஒரு ஹோட்டல் போறோம், சாப்பிடுறோம், சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? அதான் நீங்க சந்தோஷமா, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்குதான் எடுத்தாரு. இன்ஸ்பிரேஷன் அதான். கோயம்புத்தூர் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமான டைம்ல சந்தோஷமான கதை பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த தடவை இந்த பெரிய வெற்றி ஆயிடுச்சுல சார், இடைவெளி குறைஞ்சு. இல்ல, இது என்னோட கேள்வியை கூட நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் சார். கோயம்புத்தூர்ல சொல்றேன், இந்த இடைவெளி நீங்க திருப்பி விடக்கூடாது, ஓகேங்களா? இல்ல சார், உண்மையை சொல்லணும்னா என்னன்னா, ராம் சார் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து எப்படின்னா, டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் சக்சஸ்லாம் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, நிறைய படங்கள் பண்ணுவாங்க. இவர் தெரியாத படத்தெல்லாம் இப்போ பறந்து போய் இன்டர்வியூலேயே 10 வேற படத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த படம்லாம் வந்து பெரிய இன்னைக்கு வந்து இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி, நான் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் மக்கள் கேட்குற எல்லா கேள்வியும் தான் சார். நீங்க கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணணும், எங்க ஆசை தான். அது பறந்து போய் தொடங்கி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வணிக ரீதியான பெரிய வெற்றிகள் தான் அதற்கான கதவுகளை திறக்கும். அது நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ எவ்ரிபடி ஓவர் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தயவுசெய்து கோமாவே இருக்காரு. சிலர்லாம் வந்து ஃபேமிலி படம், குழந்தைங்க படம்வாங்க. இது உண்மையிலேயே குழந்தைங்க படம் தான். தயவுசெய்து குழந்தைங்களோட சேர்ந்து பெற்றோர்களோட சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பாருங்க. டெஃபினட்டா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது, நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க இந்த வீக்கெண்ட் இங்க இருக்கோம். இங்க மட்டும் இல்ல, எங்கெல்லாம் போறோம் சார்? இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம். ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் உங்களை மீட் பண்ணலாம். அது ஒரு புதுசா இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சோ மச். மறந்து போ சொல்றது வந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொல்லி தியேட்டருக்கு வாங்க. திங்க் யூ வில் செலிப்ரேட் அண்ட் யூ வில் செலிப்ரேட் யுவர் லைஃப் ஆல்சோ. தேங்க்யூ.